Good students, நம்ம ஏற்கனவே language across the curriculum தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல வந்து நம்ம மெயினா மொழினா என்ன, மொழியோட தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கிளாஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா L1, L2. இப்போ L1 அப்படின்னா முதல் மொழியை தான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஷார்ட் ஃபார்ம்ல உங்க क्वेश्चनல கூட இப்படி வரும்னா explain the L1 அப்படின்னு சொன்னா L1 நமக்கு எதுவுமே தெரியலையே நீங்க நினைக்க கூடாது. L1 கொடுத்தாலே முதல் மொழி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், L2 அப்படின்னா இரண்டாம் மொழி செகண்ட் லாங்குவேஜ் சொல்றோம். இப்போ முதல் மொழி நமக்கு தாய்மொழி நல்லா தெரியும் இல்லையா? நம்ம முதல் மொழி தாய்மொழி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மொழின்னு கூட நம்ம அதை சொல்றோம். அதுக்கப்புறம் குடும்ப மொழி இல்லையா? குடும்பத்துல நம்ம அனைவரும் சேர்ந்து சந்தோஷமா பேசுறத என்ன சொல்றோம்? முதல் மொழி, தாய்மொழி, முதன்மை மொழி, மூத்த மொழி, இப்படிலாம் பெயர்கள் இருக்கு. அதே மாதிரி தான் சேம் கொஸ்டின்ல மூத்த மொழி இதை பற்றி விரிவாக எழுதுக அப்படின்னாலும் கூட நீங்க வந்து திணைகள் கூடாது. என்ன பண்ணுவோம்? எதை எல்லாமே முதல் மொழியை தான் சொல்றாங்க, நம்முடைய சொந்த தாய் நாட்டு மொழியை தான் சொல்றாங்க அப்படின்ற உணர்வோட நீங்க எல்லாருமே கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். சரியாடா? இப்போ நம்ம தாய்மொழி எப்படி பேசுவோம்? வீட்டுல சரளமா பேசுவோம், அதுல ஒரு கிராமரும் இருக்காது. அப்புறம் பார்த்துட்டு எப்படி பேசுவோம்? ஈஸியா பேசுவோம். ஒரு சந்தோஷமானாலும் ஒரு சங்கடமானாலும் நம்முடைய சொந்த வார்த்தைகள், சொந்த உறவினர்களோட, நம்ம குடும்பத்துல அப்பா அம்மா அத்தை மாமா தாத்தா பாட்டி எல்லாரும் நம்ம உறவுகளோட சேர்ந்து ஒரு கிராமர் இல்லாம ஒரு சந்தோஷமா பேசுற மொழி தான் நம்மளுடைய முதல் மொழி தாய்மொழி இல்லையா? இதை வந்து நம்ம ஸ்கூல்ல போய் ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது கண்டிப்பா ஈஸியா இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல பேசணும் தமிழ் தான், அப்புறம் ஸ்கூலுக்கு போனாலும் தமிழ் இருக்கு, கண்டிப்பா தமிழ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி பேசுவோம்? சரளமாகவும் நல்லாவும் பேசுவோம். அப்போ நம்ம ஈஸியா பிக்கப் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் மொழி, அதாவது L2. இந்த இரண்டாம் மொழி வந்து நம்ம ஏன் கத்துக்கிறதுனால சில குழந்தைகளுக்கு வந்து ஏன் டஃப்பா இருக்கு அப்படின் போது அதுல வர கிராமர் புரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மொழி கத்துக்கிறதுக்கு ஒரு சிலர் ஈஸியா பிக்கப் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நம்ம என்னைக்குமே எதுக்காக எல்கேஜிக்கு நம்ம எந்த ஃபார்மேட்ல போறோம்? ABC அப்படிதான் போறோம். எல்லாருமே அதுல தான் கடந்து வந்திருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் லெட்டர்ஸ், ஏன் லெட்டர்ஸ் இப்போ சின்ன சின்ன ஆன் கொடுப்பாங்க, ஆப் கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வேர்ட் ஆகும், அப்புறம் லைன் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் 2 லைன்ஸ், பேராகிராஃப், எஸ்ஸே, இந்த மாதிரி நமக்கு அந்த கிராமர் கொடுப்பாங்க இல்லையா? அந்த குழந்தைங்க வந்து ஏன் வந்து அந்த குழந்தை வந்து இங்கிலீஷ் தடுமாறா அப்படின்னு பார்த்து அந்த குழந்தையுடைய எந்த இடத்துல அந்த குழந்தைக்கு புரியாம இருக்கு, கிராமர்ல அந்த குழந்தை எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றான், அதே வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். சின்ன வயசுல அந்த குழந்தை ஈஸியா கத்துக்குச்சு அப்படின்னா கண்டிப்பா பெரிய வகுப்புகளுக்கு போகும்பொழுது கண்டிப்பா தன்னுடைய டெவலப்மெண்ட் கண்டிப்பா அவனுக்கு முழுமை அடைஞ்சிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு புரியாது. ஒரு குழந்தையா இங்கிலீஷ்லயே ஃபெயில் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அவனுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் அந்த குழந்தை கற்றுக்க மாட்டேங்குது, அப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு அவனோட ப்ராப்ளத்தை நம்ம தெரிஞ்சு அவனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்போ அந்த குழந்தைய ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு பாடத்தை எந்த ஒரு குழந்தையுமே ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது குழந்தைக்கு ரொம்ப சுலபமாக தான் அமையும். எடுத்தோடனே கஷ்டம் கஷ்டம் நாமளே சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு மைண்ட்ல செட் ஆகிடும், இது கஷ்டம் நமக்கு புரியாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். எல்லாமே ஈஸியா கத்துக்கணும், இது புரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்மொழியும் சொல்லலாம், ப்ளூரிலிசம் அப்படின்னு பார்த்தா 1 அல்லது 2 அதற்கு மேற்பட்ட மொழிகளும் புலமை பெற்றிருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை தமிழ் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஹிந்தி இல்லையா? அப்போ அடுத்த மொழியும் கற்றுக்குது, ஆர்வமா இருக்கு. சில குழந்தைங்க வந்து எனக்கு ஹிந்திலாம் வேண்டாம். இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கட்டாயமா ஹிந்தின்ற ஒரு சப்ஜெக்ட் படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? நாம படிக்காததை நம்ம குழந்தை தெரிஞ்சுக்கிட்டோன்ற ஒரு ஆர்வத்துல அந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த குழந்தைய போய் கண்டிப்பா கம்பல் பண்ணி படிக்க வைக்கிறது.
இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தாய்மொழி தமிழ்னு சொன்னோம். அதே மாதிரி தான் மற்றவங்க மலையாளம்